ஓம் நம சிவாய. நடிகர் ஜீவா அவர்கள் புதுப்படம் ஒன்று நடிச்சிருக்காங்க, தலைவர் தம்பி தலைமையில். அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது பார்த்திங்கன்னா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேனே கேட்டிங்களாடா அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தின் போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு வலி மிகுந்ததுன்னா, அந்த இடத்துல இருக்கும்போது அவர் பேசியது. அதை இவங்க ஒரு கிண்டலு கேலி, திரைப்படங்கிறது ஒரு கேலி சித்திரம் தான். அது ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக சில உணர்வுகள் வந்து வலி மிகுந்த உணர்வுகள் நிறைந்த வார்த்தைகளை வந்து அப்படி ஒரு கிண்டலை கேலியாக, இவருக்கு பட வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது, அதுக்காக படம் வருதுங்கிறதுக்காக எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பண்ணி நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலான்னு இவரும் ஒரு தற்குறியாக மாறிட்டார். சில இது வந்து அந்த 41 பேரில் இவர் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இருந்து செத்து போய் அப்படி இருந்து இந்த டைலாக்கை அந்த படத்தில் பேசியிருப்பாரா? டைரக்டர் சொன்னதாகவே இருக்கட்டும். அதை வந்து அவர் என்ன இது இது என்ன, இது எந்த செய்தி, எதனால் இந்த செய்தி வந்துச்சு, இது என்ன டைலாக்கு, என்ன வார்த்தைகள், எதனால் வந்து யார் பேசினா, என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் அதை பற்றி பேசாமல் ஒரு கிண்டலாகவே இதை பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது